ரீசெண்டா சினி ஃபீல்டு இழப்பு வந்து பாரதி ராஜாவோட சன் மனோஜ் சார். ஸோ அவங்களோட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு வரலாம். தாக்கி இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என் இடத்துல இருந்து பாரு, நீ வெளியே இருந்து பார்த்து பேசாத. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஏன் இடத்துக்கு வந்து உட்காந்து நீ ராவா கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவ. ஆனா அந்த கமெண்ட்டுக்கான வழி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு அது வந்தாதான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. ஒரு பீரியட்ல இருந்துச்சு, ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கு அப்படி இப்படின்ட்டு டிஜெக்டடா இருந்தேன். தூக்கி போடு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, வரும். அவருடைய இறப்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான். ஸோ இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நான் மூவ் ஆன் ஆயிட்டேன், எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, நான் வந்து கடந்துட்டேன். எவ்வளவுதான் நீங்க பண்ணாலும் உங்களுடைய ஷூஸ்ல நின்று பாருங்க, எம்பத்தைஸா நீங்க பாருங்க. நீங்க எந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ன்றது நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா எங்க ஷூஸ்ல நின்று பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும்ன்றது அவர் சொல்லியிருப்பாரு. பட் அவர் எவ்வளவு தூரம் அதை வந்து ஃபீல் பண்ணியிருந்தா அதை சொல்லியிருப்பாரு. அண்ட் ஒன் மோர் திங், அதுல இருந்து மூவ் ஆன மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. பட் ஆனா முடிவு எப்படி ஆயிருக்குன்னா, அவர் உள்ள அந்த ஸ்டோர்ட் எமோஷன்ஸ், அந்த ஹார்ட் அஃபெக்ட் பண்ணதால அவருடைய இழப்பு வந்து நேர்ந்திருக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரி எல்லாமே நான் கடந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் மூவ் ஆன் ஆயிட்டேன், எனிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். பட் உள்ள ஸ்டோர் ஆனது நமக்கு தெரியாது. ஸோ எமோஷனல் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம் ஃபார் ஆர் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல் லைஃப்.